வந்தடைந்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்று இரவு முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். சென்னை வந்தடைந்தார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். இன்று இரவு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வந்தடைந்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வந்தடைக்கிறார். இன்று இரவு முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? மேலும் விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி தயாராகி வருகிறது. குறிப்பாக இன்றையிலிருந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை IUML கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தேதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேதியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தேதி என்பது ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திடீர் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று இரவு முதலமைச்சரை அவர் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக அவர் வந்திருப்பதன் நோக்கம் என்பது காங்கிரஸ் கமிட்டியில் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என்று தொடர்ந்து அந்த குரலானது ஒலித்து வருகிறது. காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஐவர் குழு என்பது கூட்டணி பேச்சுவார்த்தையாக அமைக்கப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவும் அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்காகவும் டெல்லி தலைமையிலிருந்து ஒருவர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் திமுகவுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவே KC வேணுகோபால் தமிழகம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக KC வேணுகோபால் தமிழகம் வருகை என்பது காங்கிரஸ் கமிட்டியினருக்கு ஒரு திடீர் செய்தியாக தான் வந்திருக்கிறது. காலையில் டெல்லி தலைமையை அணுகி அங்கிருந்து KC வேணுகோபாலுடன் தொடர்பு கொண்டு அவர் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இங்கிருந்து அவர் சென்று முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் காலையில் ஒரு கட்சியுடன் ஈடுபட்டிருந்த திமுக தற்பொழுது திடீரென்று காங்கிரஸ் கட்சியுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறது. எப்படியாவது உடனடியாக காங்கிரஸ் கட்சியுடன் இருக்கக்கூடிய அந்த முரண்நிலை எல்லாம் கலைந்து கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளையும் அதே போல ஒரு ராஜ்யசபா இடங்களையும் கேட்பதாக தகவலானது சொல்லப்படுகிறது. திமுக தரப்பிலிருந்து அதற்கு உறுதி அளிக்க இருப்பதாகவும் அதே போல இந்த ராஜ்யசபா சீட் தொடர்பாக உறுதி செய்வதற்காக KC வேணுகோபால் தமிழ்நாடு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 39 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் விடாப்படியாக கேட்டு வருகிறார்கள். அதற்கான அந்த உத்தேச பட்டியல் எல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலோடு முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாகவும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டோம். ஆனால் இந்த முறை எங்களது கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் என்பது வேண்டும் என்று அவர்கள் கேட்க இருக்கிறார்கள். அதற்கான பட்டியலும் திமுக தலைமையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஐவர் குழுவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்று திமுக திட்டமிட்ட அடிப்படையில் தற்பொழுது KC வேணுகோபால் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை அதே போல மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்று செல்வ பிறந்தகை KC வேணுகோபாலை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். முதலமைச்சரை இன்றிரவு சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல முதலமைச்சரும் நேரடியாக KC வேணுகோபாலிடம் பேச இருக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயங்கள் குறித்து இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று தெரிவித்திருந்தார். இந்த விஷயங்கள் குறித்து இருவரும் நேரடியாக பேச இருப்பதாகவும் அதே போல ஐவர் குழுவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலும் முதலமைச்சரும் இருவரும் தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவலானது சொல்லப்படுகிறது. தற்போது அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னை வந்திருந்த நிலையில் அவர் முதலமைச்சரை இன்று இரவு சந்திக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.